So hi guys, welcome back to our channel BGS Gamer. ஓகே கைஸ், நீ நம்ம ஜீரோவில் மைன்கிராஃப்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். கிரியேட்டிவ் பார்க்க சர்வேர் பார்க்குறோம். சர்வேர் தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு நேம் வந்து BGS அப்படின்னு வச்சுட்டு வெளில வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து கோஆர்டினேஷன் இருக்கும். அப்போ தான் நம்மளால தொலைய முடியாது. சீடு வந்து கண்ணா பின்னா ஏதாச்சும் போட்டு விட்ருவோம். எனக்கு ஹீரோ பிரெயின்லாம் நுழையாமல் இருந்தால் சரி. இதுதான் கைஸ் நம்ம சீடு கண்ணா பின்னான்னு போட்டாச்சு. இப்போது வந்து மல்டிப்ளேயர் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன சீட்லாம் பண்ண போகிறோம்னா கீப் இன்வெட்ரி, அதாவது செத்தாக நம்ம பொருள் நம்மகிட்டே இருக்கும். அதான் கீப் இன்வெட்ரி, அதை மட்டும் வச்சுருவோம். ஷேடோஸில் வந்து பிஹேவியர் பார்க்க வேண்டாம். ஷேடோஸில் வந்து நோவா ஷேடர் எனக்கு பிடிக்கும். ஓகே, நோவா ஷேடரே போட்டோம். சொல்லுவேன் இல்லையா, நோவா ஷேடர்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ பேசுறது யாருன்னா பவுனேஷ் அண்ட் கௌதம். கைஸ், பிஜி நோவா இதான் ஷேடோ, பார்த்துக்கோங்க. மைன்கிராஃப்ட் ஷேடோஸ் தண்ணியெல்லாம் பழிச்சுக்கொண்டு இருக்கும். ஸோ இன்ட்ரோவை போட்டு நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது கைஸ் சர்வை. என்னடா பனி இதில் இறக்கி விட்டுருக்கீங்க கைஸ்? நம்ம சீடு அந்த மாதிரி கைஸ். எப்பா என்னம்மா பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எதையும் வெட்டணும்னு அவசியமே இல்லை, அந்தளவுக்கு பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் பரவாயில்ல, ப்ரெட்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க கைஸ். இதெல்லாம் கொடுக்குறது நீ என்ன நினைக்கிற? மாசா ஸ்டிக்ஸு 3 கொடுத்துருவோம். பாரு, ஆக்ஸ் ஸ்டோன் ஆக்ஸே கொடுத்துட்டாங்க கைஸ். என்ன கைஸ் இதுக்கப்புறம் என்ன கைஸ்? என்ன எங்கே ஆக்ஸ்? கையில் வச்சுக்கிட்டு பிக் ஆக்ஸையும் கையில் வச்சுக்குவோம். ஓகே கைஸ், ஐயோ ஓ மை காட் கைஸ், கைஸ் உள்ள போகுது கைஸ். அப்பா என்னடா இது? ஐயமே கைஸ், செத்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ செத்துட்டோம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து குறையுது. எவ்வளோதானே ஆனால் உடைக்கிறது? விழுந்துக்கிட்டே இருக்குது மேலே. ஆடா பாவி, ஒரு வழியாக வெளில வந்தாச்சு கைஸ். அவை என்னடா நடக்குது கௌதம்? சாவதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் வெட்டியிருந்தோம் கைஸ். செத்துட்டோம் கைஸ். நம்ம ரீஸ்பான் ஆகிடுவோம். நம்மளோட சீடு அந்த மாதிரி கைஸ். நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக சாகவே கூடாது. ஐயோ, இந்த இடத்துலேருந்து அந்த மரம் வரைக்கும் ஜம்ப் பண்ண போகிறேன் கைஸ். அப்பா, எனக்கு ஹெல்த்து பயங்கர கம்மியாக இருக்குது. இதுக்கு தான் அந்த மாதிரி பனி இடத்துக்குலாம் போகவே கூடாதுன்றது. ஒரு வழியாக நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வில்லேஜ் தேடிட்டு இருக்கோம் கைஸ். ஆமாம், வில்லேஜ் இல்லைன்னா நம்மலாம் அவ்வளோதான் கத்தி. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆடுதான் கைஸ். அது டீஸ்பான் ஆகுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு அதை வெட்டிடணும். சப்போஸ் நம்ம பெட்டு செய்கிறோம்னா சாமி வந்து நம்மளை கடிச்சு தின்றோம். அதனால நம்ம அதுக்கு முன்னாடி ஆடை போட்டு நம்ம கடிச்சு தின்றுவோம். ஓகே கைஸ், உள்ளே கிடச்சிருச்சு. ரெசிபி அன்லாக் ஆயிடுச்சு. ரெசிபினா என்னடா மீலா அப்படின்னு கேட்டுறாங்க. இது வந்து ரெசிபினா உள்ளது நான் ரெசிபின்னு சொல்கிறேன். பெட்டு செய்கிறதுக்கு எத்தனை உள்ள வேணும்? மறைஞ்சே போயிடுச்சு. 4 இது வேணாம் கைஸ். மாறி மாறி உள்ளே எடுத்தா நம்ம பெட்டு செய்ய முடியாது கேள்விப்பட்டேன். இப்போ இன்னும் 1
இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தேவையா? ஐயோ பி வேற அது கைஸ் கடிக்காம இருந்தா சரி. ஐயோ லாபா. இந்த மாதிரி இடத்துலலாம் ஆடு கிடைக்கிறது வேறாடா. இதோ அங்கே ஒரு ஆடு இருக்குது. இப்போ நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ஆடு டீஸ்பான் ஆயிடுச்சு. ஆயிரம் பாருங்க. இல்லை அங்கேயே நிற்கிது. நம்ம அதுக்குள்ளே போயிடும். யாருன்னா இங்கேயோ ஒரு வீடு கட்டியிருக்கேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பிளேஸ். வானிலை எனக்கு சொன்னால் அவங்க ஓகே கைஸ் 3 உள்ளு கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நைட்டுக்கு நம்ம இங்கே தான் சர்வே பண்ண போகிறோம். டே 1க்கு இங்கே தான் சர்வே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பிக்கு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஓடும். அங்கே பாருங்க என்டர் போர்ட்டல். என்டர் போர்ட்டல்லாம் இல்லை, அது வேற நம்ம கைஸ் பார்த்து உள்ள செஸ்ட்லாம் இருக்கும்லனே. அது என்டர் போர்ட்டல் இல்லைடா, அது வேறடா. இப்போ நம்ம வந்து பிளைனான இடம் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம மரம் வெட்டுவோமா? இந்த பக்கம் மரம் வெட்டினா தேனி வந்து கொட்டிடும். இந்த இடத்துல மரம் வெட்டுவோம். சேனல் பார்க்குறவங்க என்னடா பண்ணணும்? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் ஓவரோட ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எத்தனை வீட்டு போதும் வீடு கட்டுறதுக்கு? நிறையா வீட்டு. சீஜு இதே வேறு இந்த மாதிரி எட்டுட்டேன்னு. இப்போதைக்கு நம்ம பெரிய வீடெலாம் கட்ட வேணும். சும்மா குட்டி கூண்டி வீடு கட்டிடுவோம். அடுத்து ஃபார்மு நிறையா இது பண்ணணும். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணோம். அப்புறம் பெட்டு பண்ணோம். மக்களே அதெல்லாம் கஷ்டமே இல்லை. நம்ம கிராஃப்டிங் பண்ண டேபிளுக்கே 12 வுட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட் ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக்கு அவ்வளோ இருந்தாலே போதும் கைஸ். ஒரு 64 இருந்தால் போதும் கைஸ், பண்ணி முடிச்சிடலாம். அதுதான் 1 ஸ்டாக். நம்ம இதில் என்டர் ட்ராகன்லாம் அழித்து விதரை கில் பண்ணி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் கூட தான் போட போகிறோம். இதோட பார்ட் 2 வேணுமான்ட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எங்கே அந்த இடத்த பார்த்தோமோ அங்கே போகிறோம். இதெல்லாம் நம்ம கொல்லணும். என்ன கொள்ளுவோம்? ஐயோ மீட்டு கீழே விழுந்துருச்சே. எடுத்தாச்சு கைஸ். இன்னொருத்தன் இங்கே இருக்கான் பாரு. ஒரே அடியில் ஜம்ப் பண்ணி அப்படிட்டேன். லெதர் கிடச்சிருச்சுடா. 1 மினிட்ஸ் தான். ஏன் இது நம்ம அங்கே ஒரு பிளேஸ் பார்த்தோம்ல. ஆமாம், அந்த பிளேஸில் ஜாம்பிஸ்லாம் இது நம்மளோட பேஸாகவே ஆக்கிடலாம் கைஸ். இதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி இக்கரையிலேருந்து அக்கறை வரைக்கும் போக போகிறோம். நம்ம எங்கேயோ ஒரு பிளேஸ் பார்த்தோம், ஆனால் இங்கே காணாம போயிடுச்சு. தண்ணியில் இறங்கிட்டோம். இப்போ தண்ணியில் ஒரு மான்ஸ்டர் வரும் கைஸ். அது முன்னாடியே நம்ம வந்து அக்கறைக்கு போயிடணும். இதோடு கூட பண்ணலாம். நம்ம பெட்டு ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால நம்ம டை எடுத்துடலாம். கொஞ்சம் முடிய போகுதுங்க மேட்ச். சரி விடு பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் ஆக போதா? கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு கைஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வைத்து ஒரு உள்ளு ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே வச்சா பெட்டு ரெடி ஆகிடும் கைஸ். இப்போ இந்த பெட்டை இங்கே வச்சுட்டு டை ரெடி பண்ணிட்டு பெட்டு இங்கே வச்சு டை இங்கே வச்சா எல்லோ கலர் பெட்டு காய்ச்சிரும். இப்போ இந்த இடத்துல பெட்டை போட்டுடலாம் கைஸ்.
இப்போ நைட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒரு டார்ச் வச்சுட்டு போயிருக்கனே. டார்ச் தான் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. இருக்குனே, அவன் செஸ்ட்டை உடைக்கிறப்ப இருந்துச்சு. இருக்கு பாரு. 2 கோல் ஆச்சு. ஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கு. முடிஞ்சிச்சு. இங்கே பாரு 2 ஸ்டாக் நம்மள்ட்ட உண்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த இது எடுங்க. வெயிட். ஃபஸ்ட்டு இது நம்ம சர்வே பண்ணிருக்கோம்டா. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்த்துப்போம். சரிகமா கார்டு ஃபஸ்ட்டு இது எப்படி கோடாராக கட்டுற பார்த்தியாடா? விடியல நைட் தூங்கிடலாம். ஸ்பைடர்மே ஏறி வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம தூங்கி எந்திரிச்சிடலாம். வில்லேஜ் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு செகண்ட். இந்த ஷேடோ பட்டாலே தாங்க சொல்கிறது டக்குன்னு நைட் ஆகியே கொலையாகுது. அதனால இந்த ஷேடோஸில் இது ஒரு மைனஸு. ஆனால் எனக்கு லேக் பயங்கரமாக ஆகுது. இங்கே பாரு வானம்லாம் ஒரிஜினல் வானம் மாதிரி இருக்குது. ஓகே, இது பக்கம் இருந்தால் சங்கு தான். தூங்கிடுவோம். ஃபஸ்ட் டே நைட்டு முடிச்சா சரி. இப்போ நம்ம குத்தாட்டம் போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட் டே நைட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். எப்படி நீ பெட்டு மைனிங் இல்லை எப்படி நீ நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்க போவோமா கைஸ்? இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆடினாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேம் ப்ளே பண்ணணுன்றதுனால அங்கே வந்து நிறையா கண்டுபிடிக்க போகிற புதுசாக மைன்கிராஃப்ட் என்னென்ன இருக்குது, புது அப்டேட் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. நாங்கள்லாம் ஓல்டு பிளேயர்ஸு, அதனால் இப்போ நியூவாக என்னென்ன வந்திருக்குன்னு தெரியாது. நாங்கள்லாம் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? ஒரு 1.5 years ஆகிருக்கும் கைஸ். அதான் கைஸ். அப்பப்போ லைட்டாக விளாடுவோம். நான் வேணால் எங்களோட க்ரியேட்டிவ் வேர்ல்டை காட்டுறோம். நாங்கள் வந்து சும்மா க்ரியேட்டிவாக கட்டி வச்சுருப்போம். அது வேணுன்னா கூட சொல்லுங்கள், தனியாக வீடியோ கூட எடுத்து போடுறோம். அதில் நான் மோட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். பைக் மோட்ஸு. இப்போ என்னோடய ஆக்ஸ் உடஞ்சிருச்சு. புதுசு ஆக்ஸ் செய்வோமா? உட்டன் ஆக்ஸ் தான் என்னால் செய்ய முடியும். எப்படி ஆக்ஸ் பண்ணுறது? இவளுக்கு ஸ்வாடு, அப்புறமா ஸ்வாடு உருவாக்கணும். ஸ்வாட். ஆமாம், ஸ்வாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு என்ன ஹெல்த் இப்படி குறைஞ்சிருக்கு? எப்படா குறைஞ்சிச்சு? பிரெட்டு தான் சாப்பிட்றேன். ஹெல்த் ஏறவே மாட்டேங்குது. ஏன் நீ கையில் பண்ணுறீங்க? அதானே ஸ்டோன் ஆக்ஸ் இருந்துச்சுன்னா நேற்று டக்குன்னு உடஞ்சிருக்கோம்டா. இப்போ வாங்க மக்களே, நம்ம வில்லேஜ் சைடு போகலாம். இப்போ ஹார்ஸ் இருந்தால் பறந்து போயிருக்கலாம். அடிச்சிடலான்னு பார்த்தேன். கதை கேட்டு இருக்கேன். இங்கே எதுவும் வில்லேஜ் கிடைக்கிற மாதிரியே தெரியல. பெரும்
ஐயோ 3 அடி அதுக்கு இல்லை 2 அடி தான் கைஸ் கழுத. இப்போ நம்ம அதை ஏறி ரைட் போகிறோம். மவுண்ட் கொடுங்கண்ணே. என்னடா அது நம்மள்ட்ட சேடில் வேணும்டா. சேடிலுக்கு நம்ம எங்கே டெசர்ட் போகணும். மழை பெய்யுதுடா. இடி வேணாலும் இடியும் அது சத்தம். நான் என்ன பண்ண போகிறேன்னு நேற்று உனக்கு புரிஞ்சிருக்குமே. அம்மா புரியல. இதுக்குள்ளே குடஞ்ச ஒரு வீடு கட்ட போகிறேன்டா. கட்டிடலாமா? அதுக்கு முன்னாடி ஜாம்பி வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள். இது ஓகேவாடா? இந்த டோரு டோரையும் போட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ஸ்வாட் ஸ்டிக்ஸே இல்லையாடா உங்கள்கிட்ட? கடை போகும் இது. எத்தனை சொன்னே நீ ஒன்று ஸ்வாடு தான் முக்கியம். பிகாக்ஸ் இது முடிச்சிடலானே. எது? இந்த உட்டன் ஆக்ஸ் வச்சு முடிச்சு இது யூஸ் பண்ணிக்கலானே. ஏன் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு? பிகாக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடும். நான் போட்டுருந்தேன். என்ன பண்ணணும்? இன்னொன்று பெரிய ஒரு இது மாதிரி ஆப் பண்ணுமா? ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பெட்டை போட்டுருவோம். மழை ரொம்ப பெய்யுது. நாட் லைக் தேட். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம தோண்டி போண்டா. ஸ்வாட் உடஞ்சிருச்சா? இதே போய் உள்ளே போச்சு. திஸ் இஸ் கால்ட் ஹேக்கிங். பாரா 2வது நாளே 16 மினிட்ஸ் போயிடுச்சு வீடியோ. 16 மினிட்ஸ் கூட இல்லை, 17 மினிட்ஸ். ஓ மை காட். இப்போ இதுக்கு கீழே ஒரு டார்ச் வச்சா போதும். என்ன இருக்கு? ரீஸ்பான் பண்ணி வச்சிட்டோம் கைஸ். இனி செத்தா நம்ம இங்கே தான் ஸ்பான் ஆகும். அதனால என்ன பண்ண போறீங்கன்னா எப்படி உள்ள குறைஞ்சிச்சு பத்தியா? உஸ்ஸோய். ஏன்னா மழை ரொம்ப பெய்யுது. சரி தாங்க, நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். பண்ணு. கைஸ் நாங்கள் கொஞ்சம் பெருசாக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். பெருசாக்கிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். சொன்னீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. கைஸ் இப்போ நான் வந்து செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்டை தூக்கி இங்கே ஒரு குழி நோண்டி அறுபது வச்சிடலாம். அப்படின்னா நம்ம மேலே பார்க்க முடியாது. அதனால மேலே ஒன்று வைக்கலாம். ஓகே, திறந்துட்டு இப்போ நம்மள்ட்ட இன்வென்ட்ரி கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு. இது வச்சுக்கலாம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. பொட்டேட்டோ வேணாம். பொட்டேட்டோ ஃபுட்டுக்கு தேவை. ஆமாம், பொட்டேட்டோ. இது வேணானே.
தேவையில்லாமல் நம்மள்கிட்ட இதுவே இருக்கட்டும். பேப்பர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதனால இருக்கட்டும். ஃபுல்லாக பாதி வச்சுக்கலாம். இதை வச்சுக்கோ. ஓகே, நாங்கள் வந்து பாதி சாப்பிட்டுக்கோங்க. பொட்டேட்டோ சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தே ஏறாது தான். இது இப்போ பாரு, மட்டனை சாப்பிட்றேன், அதுக்கும் அவ்வளோ ஹெல்த்தே இல்லை. பரவாயில்ல, போதும். எனக்கு தெரிஞ்சு நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டீங்க போமா. எப்படி நைட் ஆச்சு? என்ன மக்களை எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச மழை நின்று நினைக்கிறேன். அப்பா சில நீ அடையாளம் வச்சு போட்டு வச்சிருங்க, அப்புறம் மறந்துடுவோம். வீடு ஏதோ இது இருக்குல்ல, நம்ம இப்போ எதுவும் பண்ண போகிறது இல்லை. இல்லைண்ணே, அங்கேருந்து சுற்றி புட்டி வில்லேஜ் பார்த்துட்டே கைஸ், நம்ம பிங்க் பயாமிக்கு வந்துட்டோம். அந்த பிங்க் பயாமிலையும் ஒரு வில்லேஜ் இருக்குது, அது ரொம்ப பெரிய வில்லேஜ். இப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு விக்டரி அடிச்சாச்சு கைஸ். இப்போ அந்த செஸ்ட்டை அப்படி எடுத்து நம்ம பெட்டெல்லாம் தூக்கிட்டு, அதுதான் செஸ்டெல்லாம் நம்ம எடுத்து பெட்டை தூக்கிட்டு நம்ம கிளம்புறோம். தேவையில்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இல்லைடா கௌதம்? இது தெரிஞ்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேக் பண்ணிடுவோம் கைஸ், அப்புறம் நம்ம போயிடுவோம். செஸ்ட்டு ஐயோ ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு 25 நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஓய் கைஸ், நம்மளோட தெரியாமல் நம்ம கொஞ்சம் மேலே ஏறி பார்த்துருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம தெரியாமல் இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். யதார்த்தமாக சரி ரெக்கார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்ல, வீடியோக்காக எங்கேயாச்சும் ஊர் சுற்றுவான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் இவன்ட்டு சொல்லி எடுத்தேன். கடைசியில் ஊர்லாம் சுற்ற வேணாம், வில்லேஜுக்கே நீங்கள் வந்துட்டீங்க நான் சொல்லிட்டு வில்லேஜ் கிடச்சிச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம கடல், ஐயோ இங்கே பாருங்க கைஸ், டெசர்ட்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது கடல். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டே நம்ம வாட்டர் வில்லேஜ் மக்களே பக்கத்துலேயே. இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கு, எங்கேயாச்சும் அப்படியே வச்சுட்டு வாங்கண்ணே. கைஸ் அயன் காலம் இருக்கான், அடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ் அந்த தட்டினை. எந்த வீட்டுக்கு போய் பாருங்க, பின்னாடி வீடு. இருங்க பாய். யாரு இப்போ ஒருத்தன் வருவான்ல, அந்த அயங்காலம் மண்டை ஏன்டா வரவே மாட்டான்? அதுதான் வில்லேஜர் அடிச்சா அவன் வருவான்ல. கீழே இறங்கிட்டு அவன் அடிச்சுட்டு டக்குன்னு வந்து போட்டுங்க. என்னமோ ஒரு பிளாக் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு செத்துட்டோன்னா என்ன பண்ணுறது? இங்கே நம்ம பெட்டை போட்டு பூனை வளர்க்கலானே, ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இல்லை, இந்த பெட்டை போட்டுட்டு டீஸ்பான் பண்ணி வச்சுருவோம். சரி, நீ சொன்னதும் கரெக்டு தான். இந்த பூனை வேறு ஓடி போகிறதுக்குள்ள எங்கடா காணா? 2 பூனை வளர்க்கலாம். தே 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 உன்னை தேடி அலைந்தேன், அந்த மாதிரி பூனை 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 உன்னை தேடி அலைந்தேன், எங்கடா போய் தொலைகிற. 2 இதில் டேர்ம் ஆனால் நல்லாயிருக்கும்டா. 1 தின்றுச்சு, இன்னொன்று கைஸ் ஓடிட்டே நம்ம போகலாம். இருறா, ஒரு இது கொடுத்துட்டேன்டா. ஸோ நம்ம தான் தின்றுவோம் உங்களுக்கு தெரியாமல். எங்கடா போகிற? விடுங்கண்ணே. இருறா, இதை நான் டேம் பண்ணாமல் விட மாட்டேங்க. இங்கே ரெண்டா வில்லேஜ் இருக்கு. அரை வச்சு அப்படியே நிற்கிது, அப்படியே அதை அரவுண்ட் பண்ணி நிற்க வச்சுருங்க. அடிச்சிடுவோமா? அடிச்சிடுங்க. மனசே வரலடா அடிக்கிறதுக்கு.
இன்னைக்கு நான் டேர்ன் பண்ண விட மாட்டேன் கைஸ். சாய் இதுக்கு பேர்லாம் வச்சு அழகா உருவாக்கலான்னு பார்த்தேன். கௌதம் ஆசையை நிறைவேற்றாம விட மாட்டேன்டா. இப்போ மாட்டி. ஐயோ சாரி டே மாப்பிள்ள சாரிடா. ஏய் நில்றா டே, நின்று தொலைடா. டே 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 ப்ளீஸ்டா டே டே. போ வீட்டு உள்ள போ வச்சு அப்படியே. டேய் 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 கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா டேய். இந்த பூனை வளர்க்குறது அப்படியே இந்த வீட்டை திறந்து விட்டுருவேன். அப்படியே உள்ளே போவோமா, அப்படியே உள்ளே போய் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். எங்கே அந்த பூனை மாப்பிள்ள 1 years மேடம் ஓடுங்கண்ணே சும்மா. இருறா ஏய் கடுப்பாக வருது. அதுதான் இன்னைக்கு நான் இதை கொல்லாம விட மாட்டேன்டான்ற மாதிரி டேர்ம் பண்ணாமல் விட மாட்டேன்டா. ஸோ நான் தான் தின்றுவேன் இருக்கு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கிறேன்னா அந்த ஃபிஷ்ஷை தின்றுவேன் நானே. எனக்கு வேறு பசிக்குது. எனக்கு ரியல் லைஃப்லேயே ஃபிஷ்ஷை பார்த்தா பசி வருதுடா. கேவுக்குள்ளே போகிறான் பார்த்தியா, அவனால் கேவுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வருவோம்டா. மாட்டிக்கிட்டான். ஐயோ ஓடி கூட வைக்கிறான். நான் எப்படி யார் அடிக்கிறது என்ன போச்சு வில்லேஜரு. பில்லேஜரா இல்லை ரைடு ஸ்டார்ட் ஆகலை. ஐயோ உள்ள ஒரு பூனை பிடிச்சி டக்குன்னு போங்கண்ணே. இந்த வீட்டு உள்ள ஒரு பூனை அதான் குண்டா இருக்குடா அந்த பூனை. டக்குன்னு வீட்டு டோரை க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ இப்போ மேலே அப்படியே பிளாக் போட்டு மேலே போங்கண்ணே. இப்போ திறந்தீங்கன்னா சல்லுன்னு வெளியே வந்துடும். பிளாக் போட்டு மேலே போயிருங்க. கடவுளே டீஸ்பான் ஆயிரும் பார்த்தியா. நீ எங்கடா போக நீ. ஐயோ நான் பாட்டில் பிளாக் உடச்சிடாம எஸ்கேப் ஆயிரும். பாவி வெளியேனா அப்படின்னா அதான் டே அந்த பூனை கூட ஒரு வாட்டியாச்சும் டேர்ம் ஆச்சுடா. இது ஒரு வாட்டி கூட டேர்ம் ஆக மாட்டேங்குதா. நீ அப்படியே சுற்றி பிளாக் போட்டுருந்தேன் அப்படின்ற. யானே நீ மீட் கொடுக்குறீங்க. மீட் சாப்பிடாது. இப்போ பாருங்க நம்ம பின்னாடி வரும். இது வராது ஏன்னா என்கிட்ட ஃபிஷ்ஷே இல்லை. சரி விடுங்க, நம்ம வேலையாச்சும் நம்ம பார்க்கலாம். இந்த டோரை உடச்சிட்டு வெளியே போங்க. நம்ம இது சரிப்பட்டு வராது. நம்ம டோரை உடைச்சிட்டு எல்லாம் போயிடும். ஐஸ் நம்ம இந்த டேமிங் வேலையை நம்ம அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பெட்டை உடச்சிட்டோமா என்ன. இப்போ நம்ம செஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஆமாம் அதுக்கு முன்னாடி ரீஸ்பாயிண்ட் பாயிண்ட் செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம செஸ்ட்டு எடுக்க போகிறோம் காய்ஸ். இங்கே இருக்காது மக்களே, இருக்காது. இப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம் மக்களே. இது நான் ஏன் காலம் அடிக்கிற காண்டு போட்டது மக்களே. ஃபிஷ் ஸோ பூனைக்கு 2 ஃபிஷ்ஷு போட்டாலே டேர்ம் ஆயிரும்னு நினச்சிங்களா. நம்மளுக்காண்டியே ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான்டா. தெரியாமல் அந்த பூனையை வேற திறந்து விட்டேன். இதாண்டா எனக்கு எரிச்சல் ஆகுறது. ஒன்று பூனை கிடைக்குது, இன்னொன்று ஃபிஷ்ஷு கிடைக்குது. டோரை திறந்து ஃபிஷ்ஷு கடைஞ்சா பூனை மாட்ட மாட்டேங்குது. பூனை மாட்டினா பார்த்துக்கலானே. நீங்கள் பாரு போச்சு சாவுது. இது பிளாக் போட்டு மேலே தூக்கி விடுங்கண்ணே. வந்துருச்சு சாவு போகுதுனே. அதெல்லாம் சாகாது. இங்கே வா வா. ஏய் எங்கடா போற. டேய் இங்கே வாடா, இங்கே வா. அந்த ஃபிஷ்ஷு சாவடிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பூனை டேர்ம் ஆயிடுச்சு கைஸ். இனிமேல் இதுதான் நம்ம பேஸு கைஸ். நம்மளுக்கு பூனை டேர்ம் ஆகாது நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பார்த்தேன் ஆனால் இந்த பூனை டேர்ம் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வா உள்ள வா. பா இங்கே வாடா. டேய் உனக்காக இந்த கதவு கூட உடைக்கிறேன். வந்துடு தயவு செய்து. பூனை. பட பூனை பட பூனை.
கைஸ் அந்த அழகான பூனை எங்கே போச்சுன்னு தெரில. அவன் எங்கேயாச்சும் போட்டோம், அவன் நம்ம கூட தான் இருப்பான். ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே வாடா, இங்கே வாடா. வருவாங்க கைஸ் நம்ம கூட. கைஸ் நாங்கள் எப்படியாச்சும் போராடி உட்கார கைஸ். இப்போ நம்ம வந்து பூனையை எப்படியே நாங்கள் போராடி உட்கார வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்காது கைஸ். கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ பொட்டேட்டோ வர்றா. ஒரு ஸ்டாக் கிட்ட இருக்கு, சொல்ல மாட்டேன். 8 தான் இருக்கு. ஆப்பிள் தான் கைஸ். நம்மள்ட்ட ஸ்டாக் ஃபுல்லாக போகுது. அதுதான் செஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு இனிமேல். இந்த வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோமானே. இல்லைடா, அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம் இந்த வீட்டில் இல்லை. ஆமாம் அந்த இடத்துல பூனை உட்கார வச்சோம்ல, பூனை உட்கார வச்ச டவர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் போப்போம். இப்போ போகலாமா இல்லை செஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு போகலாமா? இப்பயே போகலானே. அப்புறம் இன்வென்ட்ரி ஃபுல்லாயிரும். அதான் ஏற்கனவே ஃபுல்லாகிரானே இருக்குது. இன்னும் 1 வச்சா காலியாயிரும். அந்த பூனை அங்கேயே உட்காரட்டோம்ப்பா சாமி. நம்ம செகண்ட் ஃப்ளோரில் வச்சிடலானே. இங்கே வேணானே. செகண்ட் ஃப்ளோரில் வச்சிடலானே. சரிடா. செகண்ட் ஃப்ளோர் நீ நானே இங்கே வைப்பண்டா. என்னென்ன வைக்கலாம்? ஆப்பிள், பொட்டேட்டோ, இந்தாங்க. இது எதுக்கும் உட் பிளான்ஸ் இருக்கட்டுமா? ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இது ஒன்று. இது வைப்போம். எங்கள் பேப்பர் இந்த இது 17. இது ஃபிஷ் இருக்கட்டும், ப்ரெட் ஒன்று இருக்கட்டும். நான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவோம். என்னென்ன தேவைன்ட்டு வரிசையாக எடுத்து வச்சுட்டு வரும். ஓகேவா? இது மஷ்ரூம் தேவை, டார்ச் ஒன்று தேவை. ஏன்னு இல்லை, நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன தேவை? இது தேவை, ஸ்டிக்கு தேவையில்லை, பிளாக்ஸ் கொஞ்சம் எடுத்துப்போம், செஸ்ட்டு, ஃபுட்ஸ் எடுத்துப்போம். போதும் போதும். இப்போ போகலாம் மக்களே. ஜெயேந்திரா மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டில் இருக்கட்டும், அவங்க சந்தோஷம். நம்ம இந்த வீட்டுக்கு போகிறோம். இந்த வீட்டு செஸ்ட் இருக்குமா? இருக்கு கைஸ். கைஸ் வேர் பண்ணிக்கலாம். வேர்லாம் பண்ணால் அவ்வளோதான், அடித்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்கடா. ஏன்? லெதர்ரா அது கிழிஞ்சிரும்டா ஸ்வாட சச்சா. நம்மளுக்கு பக்கத்துலேயே இது மாடு ஃபார்ம் இருக்கு. நம்மளுக்கு பக்கத்துலேயே மாடு ஃபார்ம். நம்ம பக்கத்துலேயே பிளாசம், செரி பிளாசம் இருக்குது. அடுத்த பார்ட்டில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு சொந்த வீடாக. ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்? பனி பண்ணி எனக்கு வேறு ரொம்ப ஹேங் ஆகுதா? ஓகே, இதுக்குள்ளே செஸ்ட்டு. ஐயோ இதுமே நின்று என்ன ஆகும்? எதுவுமே ஆகலை கைஸ். நான் கூட ஹெல்த்து குறைஞ்சி செத்துருவோம்னு நினச்சேன். அந்த மேலே இருக்கிறது போவோமா? போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து விளையாடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ முடித்தோடனே அங்கே கிரியேட்டிவ் விளையாட போயிடுவோம். நான் கிரியேட்டிவ் வேர்ல்டு நினச்சி பறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஐயோ இது வேற மக்களே. அதுதான் எனக்கு மழை பெய்யறதே பிடிக்காது. நான் நினச்சா சீட் பண்ணலாம், ஆனால் வந்து மழை பெய்யறது சகஜம். ஆமாம், அப்படி இல்லைன்னா அது மைன்கிராஃப்ட் கேமே கிடையாது. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த செஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. ஆனால் பிங்க் பிளாஸ்டம் வந்தாச்சு. எனக்கு ரொம்பவே மைன்கிராஃப்டில் பிடிச்சது. ஒரு படியாக பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது இங்கே தான் இந்த செஸ்ட் இருக்குடா. என்னென்னமோ இருக்கே. கார்பெட் எடுத்துக்கலாம். கார்பெட் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கை இங்கே தான். மேப்பு போடுங்க மக்களே. இப்போவே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸர் கிடச்சா
வெறித்தனமாக இருக்கும். காசு பணம் துட்டு மணி ட்ரெஷரில் வந்து 1 ஸ்டாக் டைமண்ட்ஸு 1 ஸ்டாக் நெதரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமாக இருக்கும். இப்போ நம்ம தூங்கலாம், வேறு வழியே இல்லை, தூங்கி தான் ஆகணும். ஜஸ்ட்டு டோய் டைமண்ட். ஐயோ ஆக் கிடச்சிருக்கு. அது கிளாக்குடா. ஓ கலக்கா. தூங்கிடலாம் கைஸ், வேறு வழி இல்லை. ஓ மை காட், நல்ல வேலை ரீஸ்பான்ஸ் போய் ஸ்டோரில் அது போதும் ப்ளீஸ். போச்சு. நோ, கதவு சாத்தலாம் கைஸ், வேறு வழியே இல்லை. சாத்துறா டக்குன்னு. ஐயோ சரியான தில்லிங்க சர்வே பண்ண போகிறோம். இப்போ பூட்ஸ்லாம் போட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்கின்னை பாருங்க அலங்கோவில் படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பேண்ட்டு போட்டு அலங்கோவில் படுத்தாச்சு கைஸ். இது உட்டானே உட்டு லெகின்ஸா தூட கைப்பில். ஐயோ பக்கத்துலேயே ஜாம்பி இருக்குங்க கைஸ். மகைதான் த்ரில்லராக இருக்கும். அதுதான் த்ரில்லராக இருக்குது. நாங்கள் சர்வே பண்ணிட்டு உங்களுக்கு சந்திக்கிறோம் மக்களே. பாய் கைஸ் ஒரு வழியாக மழை நின்றுச்சு. ஸோ டோரை திறந்து எதையும் பார்க்காம ஓடணும் கைஸ். நம்ம ஸோ டவருக்கு இந்த வீடியோ முடிச்சுடுவோம். ஸோ நம்ம கையில் நிறைய திங்ஸு ஸோ மக்களே நம்ம கையில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன டார்கெட் பண்ண போகிறோம்னா ஃபார்ம்ஸ் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை ஃபார்ம்ஸ் வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டிட்டு அயன்காலமை கில் பண்ணிவிட்டு எங்கடா நம்ம டவரே காணோம், அங்கே இருக்கா. அயன்காலமை கில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவையும் நம்ம வந்து என்ன நீங்களே சொல்லிடுங்க. நம்ம டைமண்ட்ஸு மைனிங் போகலாம் கைஸ். ஸோ இவ்வளோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மேலே போய்க்க வேண்டாம், மேலே போய்ட்டு பெட்டில் தான் செட் பண்ணணும். நம்ம பெட்டு வேறு வெளில இருக்குது கைஸ், அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம் கைஸ். இப்போ நாங்கள் வந்து வந்தாச்சு. ஸோ பெட்டு எடுத்தாச்சு, எல்லோ கலர் பெட்டு. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் போட போகிறோம். எப்படி இங்கே வந்து யாராவது ஓகே காய்ஸ் பெட்டிங்க போட்டுடலாம் காய்ஸ். போட்டாச்சு காய்ஸ். சரி காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு இது ரொம்ப மெயின் வச்சிடலாம். இது எல்லாத்தையும் பறிக்க வச்சிடலாம். கையில் ஸ்நாக்ஸ் இருக்கட்டும், ஃபுட்டு இருக்கட்டும். ஓகே கைஸ், எல்லாமே வச்சாச்சு. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் கைஸ் நம்ம பேக் சேனலா இதான் நம்ம பிஜிஎஸ் சேனல் கைஸ். பிஜிஎஸ் சேனல் கைஸ். ஸோ ஃபுல் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்லீப்பிங்கோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். பாய்.